அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜோதிட மீட்டிங். இந்த ஜோதிட மீட்டிங்ல வார வாரம் நம்ம புது புது தலைப்புல நம்ம எல்லா வல்லுநர்களும், ஜோதிட ஆலோசகர்கள், பல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் எல்லாம் அவர்களோட அனுபவங்களையும், அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுகளையும் இங்கே பகிர்றாங்க. இந்த ஜோதிட தளம்ங்கிறது விவாதம் மாரி நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரமும் அந்த ஜோதிட வல்லுநர் மூலமா அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், அனுபவங்கள் எல்லாமே பகிர்றாங்க. கண்டிப்பா இந்த காணொளியில் எல்லாத்துக்கும் பயன்படும் என்று நம்புகிறோம். நீங்க இந்த மீட்டிங் எல்லாமே பிரபல அஸ்ட்ரோங்கிற யூடியூப் சேனல், ஸ்ரீவாரி ஜோதிடம்ங்கிற யூடியூப் சேனல்லையும், ஆ ஸ்ரீரங்கா ஜோதிடம் அப்படிங்கிற 3 யூடியூப் சேனல்லையும் இந்த காணொளிகள் இருக்கும், காண கிடைக்கும். ஸோ நீங்கள் பயன்பெற்று உங்கள் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் இதை பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கேட்டை நட்சத்திரம். நம்ம நட்சத்திர வரிசையை ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த நட்சத்திரத்தினால எவ்வளவு பலன்கள் இருக்குங்கிறத நம்ம ஜோதிடர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பகிர்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரம் 18வது நட்சத்திரமா வரும். அந்த 18வது நட்சத்திரம் எந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அதுக்கான பலன்கள், ஜோதிட பலன்கள் என்னங்கிறதெல்லாம் நமது நண்பர்கள், ஜோதிட வல்லுநர்கள் இங்கே ஒவ்வொருத்தராக நமக்கு அந்த கருத்துக்களை பகிர்வாங்க. முதலாவதாக நான் அழைக்க விரும்புவது ஸ்ரீராம், சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் சார் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீராம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று நட்சத்திர வரிசையிலே கேட்டை நட்சத்திரத்தை பற்றிய ஒரு விவாதம் இன்று நடைபெறுகிறது. வார வாரம் நடக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல நட்சத்திர வரிசையில் இன்று 18வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தை பற்றிய விவர குறிப்புகள் உங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கும். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என என் பெயர் ஸ்ரீராம். இப்போது என்னுடைய உரையை துவங்குகிறேன். அன்புடையர் அனைவருக்கும் வணக்கம். உச்சிஷ்ட மகா கணபதி போற்றி, அன்னை வாராகி போற்றி, வாயுமைந்தன் அனுமன் போற்றி. என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையரை வணங்கியும், எனக்கு ஜோதிடத்தை போதித்த எனது குருநாதர் பாதம் தொட்டும் என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசையில் 18வது நட்சத்திரமாக வருகிறது. இது ராசி மண்டலத்தில் விருச்சிக ராசியில் 226 பாகை 40 கலைகள் முதல் 240 பாகை வரை பறந்துள்ள நட்சத்திரம். அதாவது 220 பாகை 40 கலைகளில் துவங்கி 240 பாகை வரை பறந்துள்ள நட்சத்திரமாகும். இது விருச்சிக ராசியில் அமைந்திருக்கிறது. காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியில் அமைந்திருக்கிறது. இதை வடமொழியில் ஜேஷ்டா நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவார்கள். இது 3 நட்சத்திர கூட்டங்களை கொண்டதாகும். இதன் உருவமானது மாலையில் தொங்கும் பதக்கம் போன்ற வடிவமும், ஈட்டி என்ற வடிவமும் பல்வேறு விதங்களாக இது அழைக்கப்படுகிறது. ஜேஷ்டா என்றால் எல்லோரையும் விட மூத்தவன் எனும் பொருளாகும். இந்த நட்சத்திரத்தின் தேவதை இந்திரனாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் தேவலோகத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய இந்திரன் ஆவார். அதே நேரம் இவர் மக்களுக்கு எல்லாம் தலைவன் என்று கொள்ளக்கூடிய கேட்டை நட்சத்திர உயர்வு என்பது சொல்லாமலே எளிதில் விளங்கிவிடும். இவர்கள் படிப்படியாக உயர்ந்து உயர் பதவியை அடைந்து விடுவார்கள் என்று கூறலாம். அடுத்ததாக, இந்த நட்சத்திரம் என்பது புதனின் 2வது நட்சத்திரமாக வருவதால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக தைரியம், மன உறுதி உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உடையவர்கள், கோபத்தால் வார்த்தைகளை விட்டு பின் வருத்தப்படுபவர்கள், இவர்கள் தான். இது போன்ற குணமும் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டுவான் என்ற பழமொழி இருந்தாலும், கோட்டையிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் தொடர்பு இவர்களுக்கு இருக்கும்.
செல்வத்தை சேகரிப்பதில் மிகவும் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள். ஆளும் கட்சி எது வருகிறதோ அந்த அரசியல்வாதிகளுடன் தொடர்பும் வைத்திருப்பார்கள். அதே போல செய்த உதவியை இவர்கள் மறக்க மாட்டார்கள். இவர்கள் ஏகலவரை போல, ஏகலைவன் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அதே போல குரு இல்லாத வித்தைகளை தானே கற்றுக்கொண்டு முன்னுக்கு வருவார்கள். ஆனால் தன்னுடைய சுய முயற்சியால், சொந்த முயற்சியால் முன்னேறி விடுவார்கள். நுண் அறிவு படைத்தவர்கள், அதே நுண்ணறிவு படைத்தவர்கள் எனினும் உறவினர்களால் இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். எதிர்கால திட்டமிடல், கூர்நோக்கு சிந்தனை, தெய்வ பக்தி மிகுந்த தெய்வ பக்தி ஆகியவை இவர்களிடத்தில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பெண் திருடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தால் அழகிய கூந்தலும் சிவந்த மேனி உடையவர்களாக அழகாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இவரது உடலில் வலதுபுறத்தில் மச்சம் அல்லது மறு இருக்கும். சிவந்த மேனியை உடையவராக இவர்கள் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் குணாம்ச ரீதியாக பார்க்கும் போது பொதுவாக பண்டைய நூல்களில் படி இவர்கள் குற்ற உணர்வு கொண்டவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. செய்யும் வேலைகளை திறன் பலமும் செம்மையாக செய்யும் திறன் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு நற்பெயர் வாங்கும் குணம் படைத்தவர்கள். இவருக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது சந்திர பகவானின் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக இவர்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் பட்சியாக சக்கரவாக புல் என்றும், மரம் என்பது மாமரம் அல்லது பராமரம், பலாமரம் இரண்டையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரமாக கருதப்படுகிறது. இதில் பிறந்தவர்கள் பலர் கதாசிரியர்கள், பத்திரிகை நிருபர்கள், மனோதத்துவ நிபுணர்கள், நடிகைகள், திரைப்பட தொழிலில் ஈடுபடுவார்கள். ஏராளமானோர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பில்டிங் கான்ட்ராக்டர், அதாவது கட்டிட ஒப்பந்ததாரர்கள், அழகு கலை நிபுணர்கள், புகைப்பட கலைஞர்கள், கணினித்துறை, LIC, அரசு பணி, தனியார் பணிகளிலும் பணிபுரிந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் இவர்கள் தனக்கென தனி ராஜாங்கத்தை ஏற்படுத்தி அதில் தனித்துவம் பெற்று விளங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உண்டு. இவர்கள் பெரும்பாலானோர் கப்பல், நீர் போக்குவரத்து, மாலுமி, வன பாதுகாப்பு பணி, இராணுவம், பேரிடர் மேலாண்மை, தொலைத்தொடர்பு துறை, விண்வெளி ஆராய்ச்சி மையங்களில் பணிபுரிதல், அறுவை சிகிச்சை பணி, அதாவது மருத்துவர் போன்ற துறைகளில் இவர்கள் தனித்துவம் பெற்று விளங்குவார்கள். இவரது குடும்பம் சிறிய அளவிலான குடும்பமாக இருக்கும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு முன்கோபம் உடையவர்கள். மலர்ந்த முகம், இனிமையான புன்னகை கொண்டவர்கள். மனைவி மற்றும் மக்கள் மீது அதிகமாக பாசம் உள்ளவர்கள். இதில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்தவர்களாக இருப்பார்கள். இது பெரும்பாலான ஒரு சிலருக்கு காதல் தோல்வி அடைவதும் உண்டு. இருப்பதை வைத்து திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கை உடையவர்களாக இருப்பார்கள். பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நற்குணம் இவர்களிடத்தில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் உடல் என்பது நல்ல ஆரோக்கியம் உடையவராக இருப்பார்கள். இவர்களுக்கு தோல், விலா எலும்புகளில் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புள்ளது. ரைட். இந்த கேட்டை நட்சத்திரம் என்று பார்த்தால், இந்த கேட்டை நட்சத்திரம் காரர்கள் முதல் பாதமான கேட்டை நட்சத்திரம் பாதம் 1 பிறந்தவர்களுடைய குணம், அதை பற்றி பார்ப்போம். இந்த நட்சத்திராதிபதி புதனாக வருவதாலும், ராசிநாதன் செவ்வாயாக வருவதாலும், அம்ச அதிபதி நவாம்ச அதிபதி குருவாக தனுசு குருவாக வருவதால் இவருடைய குணம் என்பது கடினமான உழைப்பாளி, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் செய்வார்கள். பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்து எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். ஆன்மீக ஈடுபாடு இருக்கும்.
நண்பர்கள் பிரச்சனையை நண்பர்களுடைய பிரச்சனை ஏற்பட்டால் இவர்கள் மத்தியஸ்தம் செய்து ஒரு நடுவர்களாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். மற்றவர்களிடம் சிறந்த அணுகுமுறை உடையவர்களாக இருப்பார்கள். அனைவரது அன்பும் ஆதரவை இவர்கள் பெறுவார்கள். அடுத்ததாக கேட்டை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இது நவாம்ச அதிபதியாக மகர சனி பகவான் வருவதால் இவர்கள் ஏழை எளியோருக்கு உதவும் குணம் படைத்தவர்கள். குடும்ப பொறுப்பை மகிழ்ச்சியாக ஏற்று செயலாற்றுவார்கள். நீதி நேர்மையை உடையவர்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்டாலும் எந்த முடிவை எடுக்காமல் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். முன்கோபத்தால் மற்றவர்கள் மனதை புண்படுமாறு பேசி பிறகு நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்பார்கள். சுத்தம் சோறு போடும் எனும் குணம் படைத்தவர்கள் சுத்தபத்தமாக இருப்பார்கள். அடுத்ததாக கேட்டை 3ஆம் பாதம். இதற்கு நவாம்ச அதிபதியாக வரக்கூடியவர் மகர சனி. நட்சத்திரநாதனாக புதன், ராசிநாதனாக செவ்வாய், நவாம்ச அதிபதியாக சனி பகவான் வருவார். எப்போதும் அமைதியாக இருப்பார்கள். பொறுமையாகவும் நிதானத்துடனும் நடந்து கொள்வார்கள். காதல் திருமணத்தில் இவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பது சற்று சந்தேகமே. இவர்கள் முதுகில் குத்துபவர்களை கண்டால் ஒதுக்கி விடுவார்கள். வெளிப்படையாக பேசுவார்கள். இயற்கை உணவை விரும்பி சாப்பிடுவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக கேட்டை 4ஆம் பாதம். இது அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி மீன குரு. பொதுவாக இந்த கேட்டை 4ஆம் பாதம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டாந்த நட்சத்திர பாதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் லக்ன புள்ளியோ லக்னமோ அமரக்கூடாது என்பது ஜோதிட விதியும் உண்டு. அதே போல் இவர்கள் இந்த 4ஆம் பாதத்தில் கேட்டை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். கராராக பேசுவார்கள். அன்பு கனிவு குணம் உண்டு. பெற்றோர்களிடம் அன்பும் மரியாதையும் உடையவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக நடந்து கொள்வார்கள். ஆன்மீக அறிஞர்கள் தொடர்பு இவர்களிடம் இருக்கும். வீடு வாகன வசதி இவர்களிடம் இருக்கும். பொதுவாக கேட்டை நட்சத்திரங்களுக்கு பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து, அதாவது 1, 2, 3, 4 இந்த பாதத்தில் பிறந்து வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னம் என்பது ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சாரம் என்பது பெற்றிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கேட்டையில் பிறந்து லக்னம் சூரியன் சாரம் பெற்றால் சேனாதிபதி, அதாவது இராணுவம், வனத்துறை, இதில் தலைமை பிரிவு வகிக்கக்கூடிய ஒரு லீடர், கமாண்ட் லீடர், அந்த மாதிரி ஒரு அந்தத்தில் இருப்பார்கள். அதே போல லக்னாதிபதி சந்திரன் சாரம் பெற்றால் மந்திரியாக இருப்பார்கள். அதே போல லக்னாதிபதி செவ்வாய் ஆகில் அரசு உத்தியோகத்தில் படிப்படியாக உயர்ந்து உயர் பதவியை பிடித்து விடுவார்கள். அதே போல லக்னம் என்பது புதனாகில் கல்வி மாணாகம், கல்வி சாலைகள், கல்லூரி, தனியார் கல்லூரி இவர்களுக்கு உரிமையாளராகவும் கல்வி தந்தை என்றும் பேரெடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து லக்னத்தில் குரு ஆளுமே ஆயின் பண்டிதர். பண்டிதர் என்றால் அதாவது தமிழ் பண்டிதர், புலவர், கல்லூரி விரிவுரையாளர், பேராசிரியர் போன்ற அந்தஸ்தில் இவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் பண்டிதன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து எந்த லக்னமானாலும் அந்த லக்னம் சுக்கிரனால் ஆளப்படுமே ஆயின் இவர்கள் தலை சிறந்த வணிகர்களாகவும் இருப்பார்கள். வணிகர்கள் என்றால் அதாவது பெரும் வணிகர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, செயின் ஸ்டோரு, இந்த மாதிரி வணிகர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்று விளங்கி நல்ல மேன்மையை அடைவார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து எந்த லக்னம் ஆனாலும் லக்னத்தை சனி ஆள்போகனாக ஆனால் இவர்கள் நற்குணம் இல்லாதவர்கள், இன துரோகிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து அந்த லக்னமானது ராகுவால் ஆளப்பட்டால் இவர்கள் வாழ்நாள் முழுவதும்
இறந்து உண்டு வாழும் நிலை உள்ளவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதே போல இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து லக்னம் என்பது அஸ்வினி மகம் மூலம் என்னும் கேதுவினால் ஆளப்படுமே ஆயின் இவர்கள் யோகி. அதே போல திருமணத்தில் இவர்களுக்கு நாட்டம் இருக்காது. யோகி, அதாவது சித்தர் வழிபாடு, சித்தர் மடத்தில் பணிபுரிதல், சித்தர்களாக ஆகக்கூடிய நிலையும் இவர்களுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கேட்டை நட்சத்திரக்கான பரிகாரங்கள் என்ற வரிசையிலே பாத்தீங்கன்னா, முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை என்னும் ஊரில் உள்ள மலைமேல் உள்ள முருகப்பெருமானை வணங்கினால் நன்மை என்பது வரும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சென்னை அருகே உள்ள திருவேற்காடு கருமாரி அம்மனை வணங்கினால் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய தோஷம் என்பது போகும். அதே போல கேட்டை 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் உடன் உரை அழகிய மணவாள பெருமாள் திருத்தலம், இது மகாவிஷ்ணுடைய தலமாக கருதப்படுகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்று அவர்கள் இந்த கோயில்களுக்கு சென்று வழிபட நன்மை பயக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுவாமிமலை முருகப்பெருமானை தரிசிக்க வாழ்வில் நன்மையும் மேன்மையும் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அதே போல பொதுவாக கேட்டை நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் உண்டான திருத்தலம் என்பது தஞ்சை கும்பகோணம் சாலையில் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசுபதி கோயில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அவர்களுக்கு நட்சத்திர தோஷம் என்பதும் இதனால் வரக்கூடிய சகல விதமான தீய பலன்களும் நீங்கி நல்லபடியாக வாழ்வார்கள். அதே நேரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த நுண்ணறிவு மிக்கவர்கள். இவர்கள் எளிதில் ஏமாற்ற முடியாது. ஆனால் ஏமாளிகள் போல இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இவர்களை ஏமாற்றுவது என்பது கடினம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டை நட்சத்திரமே சந்திர பகவானின் சாபம் பெற்ற நட்சத்திரமாக கருதப்பட்டாலும் இவர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவியிலேயே பூசல் என்பது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று. இதே போல் இவர்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்தி கொள்வார்கள். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு படிப்படியாக வாழ்வில் உன்னதமான நிலையை அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் தனது இறுதி காலத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். இவர்கள் அந்த நட்சத்திர தேவதையான புதனுடைய அதிதேவதையே மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவை உரிய நாளில் வழிபட வேண்டும். அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் இவர்கள் வாழ்வு ஏற்ற மிகுந்ததாக காணப்படும். பெரும்பாலும் இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு என்பது கண்டிப்பாக இருக்கும். சொந்த வீடு இல்லாமல்லாம் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு தனது சொந்த வீடை அடைந்து விடுவார்கள். அதே போல இவரது குடும்பம் என்பது சிறிய குடும்பமாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த நட்சத்திரம் என்பது ஏற்கனவே சொன்னதை போல நுண் அறிவு படைத்தவர்கள் என்பதால் இவர்கள் கவின் கலைகளில் மிகுந்த தேர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்க அனுபவத்திற்கு மிக்க நன்றி. உங்க அனுபவத்துல இருந்து நிறைய துளிகள் ஜோதிட துளிகள் நல்லா தெளிச்சு விட்டுருக்கீங்க. இது எல்லாருக்கும் பயன்படும் நம்புறேன். மிக்க நன்றி சார். உங்க வாய்ப்பு சரியா பயன்படுத்தியதற்கு நன்றி சார். அடுத்ததா பேசுறதுக்கு திரு நாகராசன் சார், ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராசன் சாரை அழைக்கிறேன். வணக்கம். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூர் நிறத்தாலை புவி அடங்க காத்தாலை அங்குச பாசம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்க ஒரு தீங்கிலேயே.
இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட விவாதத்துல வாரம் ஒரு தலைப்புல பேசிட்டு வர்றோம். இப்ப நட்சத்திர வரிசையில 18வது நட்சத்திரம் கேட்டை பத்தி இந்த வாரம் நம்ம பேசவிருக்கிறோம். கேட்டை அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா நம்ம புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்துல பார்த்தோம்னாக்கா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துல 2வது நட்சத்திரமாக வருகிறது. இது காலபுருஷனுக்கு 8வது ராசியில இருக்குது. இது விருச்சிக ராசியில இருக்கிறது. இதனுடைய அதிபதி புதன் பகவான். செவ்வாய் வீட்டில் இருப்பதனால் செவ்வாய் பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஒத்து போகாதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகவும் துடிப்பானவர்களாக இருப்பார்கள். இவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னாவே இந்த ராசியில ரொம்ப விசித்திரமாக இருக்கும். மிகவும் துடிப்பானவர்களாகவும் இருப்பார்கள். கல்வி அறிவில் மிகவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு மட்டுமே தான் கல்வியில உயர்நிலை கல்வியோடு நின்று போயிடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2 டிகிரி வாங்கியிருப்பாங்க, பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கல்வி அறிவில் ரொம்ப ரொம்பவுமே டேலண்டா இருப்பாங்க. பேச்சு திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லவே வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சபையிலும் பேசுறதுனால சரி, இப்படி எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரிகிட்டயோ பெரிய நபர்கள்கிட்டயோ ஆளுமைகிட்ட பேசுறதுனால துணிச்சலாக சென்று பேசக்கூடிய நட்சத்திரம்னா அது கேட்டதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன் திசையில பிறக்கிறாங்க. அதனால புதன் அப்படின்னாக்கா இயற்கையாவே கல்வி அறிவு ஞானம் இது எல்லாம் கொடுக்கக்கூடியதுதான். அப்போ விருச்சிகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 8வது ராசி 11வது ராசி இந்த ரெண்டுமே புதனுக்குரிய வீடுகளாக வருகிறது. அதனால 11வது ராசியா வர்றதுனால இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதரரோ அல்லது சகோதரியில கண்டிப்பா இருப்பாங்க. இதை நாம சொல்லலாம் கண்டிப்பாக. இவங்க சொந்த ஊரை விட்டு பிறந்த இடத்தை விட்டு குறைஞ்சது ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி வாழ்க்கை நடத்தினால் மட்டுமே இவங்களுக்கு அருமையான ஒரு வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த ஊர்ல இவங்க ஜொலிக்க முடியும்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கையில எந்த தொழில் செய்தாலும் பல முறை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதா இருக்கும். அது மட்டுமல்ல, ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு காரியம் செஞ்சாங்கனாக்கா அதுல சக்சஸ் அப்படிங்கிறது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையாக சரியா சக்சஸா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். கடைசி நேரத்துல கூட அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால இவங்க அடுத்தவங்களால ஏமாந்தது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏமாற்றங்களை அதிகமாக இவர்கள் சந்திப்பார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தோம்னாக்கா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு சிறப்பாக குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு தான் சொல்லணும். குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவு இந்த மாதிரியான இது கண்டிப்பா இருக்கும். இதுல பெண்களுக்கு ஏட்டையில பிறந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்கள் கேட்டையில பிறந்திருந்தாங்கனாக்கா
அவங்களுடைய கேரக்டர் வைஸ் குண அதிசயங்கள் அவளுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. காரணம், இந்திர பகவான் இந்த கேட்டையில பிறந்திருக்கிறார். அதனால சொகுசு வாழ்க்கைக்கே உரித்தான ஒரு இந்திரன் அப்படின்னாக்கா அவர் கேட்டையில பிறந்திருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் அவரை போலவே கேளிக்கையில் மற்றும் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு ஒரு சில கெட்ட பழக்கங்களை சிறு வயதிலேயே அனுபவித்து விடுவார்கள். ஒரு 95% பேர் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக, தாய் தந்தையினுடைய வளர்ப்பி இதன் மூலமாக ஒரு 5% பேர் கண்டிப்புடன் இருக்கலாம். மற்றபடிக்கு 95% பார்த்தீங்கன்னாக்கா இந்த மது பழக்கங்கள் மற்ற சூதாட்டங்கள் இந்த மாதிரி இதுல அடிமையாகி விடுவார்கள். அதிலிருந்து மட்டும் அவங்க சின்ன வயதிலே மீண்டு வந்து விட்டால் இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக அமைந்துவிடும். சிறு வயதில் புதன் திசையில் பிறக்கக்கூடிய இவங்கள் கல்வியில் மிகவும் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். அதே போல இசையிலும், டைரக்ஷன், கலைத்துறையிலும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இவர்கள் நண்பர்களுடன் பழகுவது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள், அதே சமயத்தில் இவர்களை ஏமாற்றுபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவு அல்லது டாக்குமெண்ட்டுகள், செக்கு போன்றவற்றில் ஏமாந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகளில் ஈடுபட்டு அதனுடைய சிரமத்துக்கு ஆளாவார்கள். ஆகவே இவங்க எப்பயுமே தன்னுடைய டாக்குமெண்ட்டை ரொம்பவும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாய் மாமனோடு ஒரு சில முரண்பாடுகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டுமே தாய் மாமனோடு நல்ல அனுசரணையாக இருப்பார்கள். அதே போல மூத்த சகோதரத்தோடு நன்றாக அனுசரணையான உறவுக்கு நன்றாக இருக்கும். இவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் வழியே சென்று வாலண்டரியாக சென்று இவங்க அவங்களுக்கு உதவி செய்து நல்ல பேரை எடுக்க ஆசைப்படுவார்கள். ஆகவே பொது சேவை செய்வதில் மிகவும் நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் இவர்கள். இந்த ட்ரஸ்ட் அமைப்பு, பொதுநல தொடர்பு, அதே மாதிரி மக்கள் நல பணியாளர்கள், அரசியல்வாதிகள், கூட்டுறவு சொசைட்டி, வங்கி பணியாளர்கள், புதன் அப்படிங்கிறதுனால வங்கி பணியாளர்கள், ஆடிட்டிங் செய்தல், வெளிநாட்டு தூதரக உறவு, இந்த மாதிரியான ஒரு பணிகளில் இவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மிகவும் அழகாகவும் வசதியானதாகவும் அமையும். இவருக்கு இவர்கள் அதை நல்லபடிக்கு பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறினால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலானவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு தொழில் என்று பார்த்தால் 10ஆம் வீடாக சிம்மம் சூரிய பகவான் வருவதால் இவர்கள் அரசு தொழிலில் கண்டிப்பாக இவர்கள் குடும்பத்தில் யாராவது வேலை செய்வார்கள். அந்த துறை மிகவும் இவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். கட்ட பஞ்சாயத்து செய்தல், காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் சர்வீஸ்,
போன்ற துறைகளில் இவர்கள் அதிகப்படியான பேர் வேலை செய்வார்கள். இவர்கள் அடிக்கடி விபத்துகளை சந்திப்பார்கள். காரணம், இந்த விருச்சிகத்தில் கேது பகவான் உச்சமாக இருப்பதால் விபத்துகளை அடிக்கடி சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் வருவதால் மிகவும் மிடுக்காகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உடை அணிந்து கொள்வதிலேயே விருப்பம் காட்டுவார்கள். வசதி குறைவான வீட்டில் பிறந்தாலும் கூட இவர்கள் அணியக்கூடிய உடையை பார்த்தால் மிகவும் பெரிய பணக்கார வீட்டு பிறந்த ஒரு குழந்தையை போல, ஒரு ஆண் பெண்களை போல கண்டிப்பாக இவர்கள் ஜொலிப்பார்கள். மிகவும் அமைதியாகவே இருப்பார்கள். அமைதியாகவே இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். செவ்வாய் வீட்டில் இந்த கேட்டை இருப்பதால் இவர்களுக்கு மின்சாரத்தினால், நெருப்பினால் ஒரு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் குடும்பத்திலோ அல்லது உறவினர்களோ மின்சாரம் தாக்கியோ நெருப்பிலோ இறந்தவர்கள் கண்டிப்பாக யாராவது இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இது நீர் ராசியாக இருப்பதால் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டில் சென்று வேலை பார்த்து சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அல்லது இவர்கள் குடும்பத்தில் யாராவது வெளிநாட்டில் இருப்பார்கள். வெளிநாட்டு தொடர்பு இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இவர்களுடைய வீட்டிற்கு அருகிலே முஸ்லிம் அல்லது கிறிஸ்தவர்கள், அதாவது வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக குடியிருப்பார்கள். வேறு மதத்தை சார்ந்த நண்பர்கள் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எந்த ஒரு விஷயமானாலும் ஆழமாக சிந்தித்து ஏன் எதற்கு என்று விசாரித்து அனைத்து காரியங்களிலும் பிறகுதான் ஈடுபடுவார்கள். இவர்களுடைய இந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு என்றால் ஆண் மான். அதே போல மருத மரம் இவர்களுக்கு நல்ல யோகமான மரம் என்று சொல்லலாம். கத்தி வாள் இவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் வாள் வைத்து வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வம் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சம்பத்து தாரையாக வருவதால் மூல நட்சத்திரத்தினுடைய கொய்யா மரம் வீட்டில் வளர்ப்பது இவர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல சூரியன் வழிபாடு, அதே போல சுக்கிரனுடைய வழிபாடு, இவைகள் மிகுந்த பலனை கொடுக்கும் இவர்களுக்கு. அதே போல விநாயகருக்கு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் கொழுக்கட்டை செய்து கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உயரத்தில் சென்றாலும் ஒரு முறையாவது ஜீரோ கீழே வந்து சிரமப்பட்டு பிறகுதான் வாழ்க்கையில் முன்னேறி மிகுந்த உச்சத்தை அடைவார்கள். ஆகவே இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். அதிகப்படியான கேட்டை நட்சத்திரக்காரர்கள் 2 திருமணம் செய்திருப்பார்கள் அல்லது 2 தொடர்புகள் இருக்கும் என்று சொல்லலாம். ஆகவே இந்த கேட்டை நட்சத்திரம் இந்திர பகவானுடைய நட்சத்திரமாக இருப்பதால்
இவர்கள் இளம் வயதிலேயே மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் அனைத்து சுக துக்கங்களையும் அனுபவித்து அடுத்து வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் கேதுனுடைய திசையில் ஒரு சில இன்னல்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கேது திசை முடிந்த பிறகு வரக்கூடிய அந்த சுக்கிர திசை முழு 20 வருஷம் முழுமையாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் இவர்கள் 7-12 கூடிய திசையாக இருப்பதால் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொண்டால் அந்த காலம் இவர்களுக்கு பொற்காலமாகவே கண்டிப்பாக இவர்களுக்கு அமையும். அதற்கு பிறகு வரக்கூடிய சூரிய திசை 10ஆம் இடத்து திசையாக வருவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம், உயர்ந்த பதவி, அரசியல் வாழ்க்கை, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். மிகவும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்களோட அனுபவத்திலிருந்து பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க நாகராஜன் சார். மிக்க நன்றி. அடுத்ததாக பேச இருப்பது பூபதி ராஜன் சார். சார் உங்களை மெடிக்கல் சார், கொஞ்சம் நீங்க வந்து பேசுங்க சார். பூபதி ராஜன் பேசுங்க சார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். கேட்டை நட்சத்திரத்தை பத்தி ஜோதிட ஜாம்பவான்கள் இருவருமே சிறப்பான முறையில பேசிட்டாங்க. அடியேன் எடுத்து வைத்துள்ள சில குறிப்புகளை மட்டும் நான் தங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். இப்போ கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா அது ஜேஷ்டான்னு நம்ம சொல்றாங்க. பெரும்பான்மையான கோயில்ல சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தி அவங்க ஐயர்கள் பூஜை செய்யறப்ப நம்ம கேட்டை நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சாலும் அவங்க ஜேஷ்டான்னு சொல்லித்தான் அர்ச்சனை செய்யறாங்க. இப்ப ஜேஷ்டாங்கிறது நம்ம மூத்தது அப்படிங்கிறாங்க. நட்சத்திரம் ஒரு காலத்துல இது 18வது நட்சத்திரமாக இருந்தாலுமே முன்ன ஜோதிட விதிகள்ல முதலாவதா இருந்ததா சொல்லப்படுது. பின்னாளில அதை அஸ்வினி கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல நுண்ணறிவும் பேச்சு திறனும் உள்ளவங்க. மற்றவர்கள் மனநிலை அறிந்து பேசுவாங்க. அதுல இவங்க முதலிடம் பெறுவாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டுமஸ்தான உடலமைப்பு கொண்டிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்களுடைய எலும்பு பாகம் வெளியில தெரியாத அளவுக்கு உடலமைப்பு இருக்கும். அந்த மாதிரி உடலமைப்பு கொண்டவங்க. தான தர்மங்கள்ல ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க. இது மகாபாரதத்துல தர்மர் பிறந்த நட்சத்திரம். அந்த தான தர்மத்துக்கு தர்மரை உதாரணம் சொல்லுவாங்க. அதுல இந்த நட்சத்திரத்துல கேட்டையில பிறந்தவர் தர்மர். அதனால இவங்களுக்கு தர்ம சிந்தனை, தர்மம் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்கும். இது புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அது செவ்வாயோடைய வீட்டுல இருக்கிறதுனால இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை வேகமா சுறுசுறுப்பா செய்து முடிப்பாங்க. அந்த திறன் கொண்டவர்கள், மனதைரியம் மிக்கவர்கள் இவர்கள். இவங்களுக்கு பிறப்பிலேயே நல்ல ஒரு குணம் இயற்கையா அமைஞ்சப்பட்டிருக்குது. இவர்கள் பாத்தீங்கன்னா வருங்காலத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் கேட்டையில பிறந்தவங்களுக்கு. கேட்டையில பிறந்தவனுடைய நட்பு வட்டங்கள் பார்த்துட்டீங்கன்னா மிக அதிகமாகவே இருக்கும். அனைவரையும் நண்பராக்கி கொள்வார்கள். சில நட்சத்திர விலங்குகள் இதெல்லாம் பார்த்துட்டா நம்ம ஸ்ரீராம் ஐயா எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விளையாட்டு குணங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா இது புதனுடைய நட்சத்திரம். விளையாட்டு குணம் எந்த அளவுக்கு இருக்குது, அதே சமயத்துல நகைச்சுவை உணர்வும் அதிகமா இருக்கும். சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு இருக்கோ அதே சமயத்துல சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் இவர்கள் அதிகமா இருக்கும். அதை நம்ம இந்த நட்சத்திர காலங்களோட பழகி பார்த்ததை நம்ம எண்ணி பார்த்தோம்னா
அந்த உண்மை புரிய வரும். இவங்க பார்த்துட்டீங்கன்னா யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாங்க. தனக்கு வந்து உதவி செஞ்சாகும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க போக மாட்டாங்க. புதனுடைய நட்சத்திரம் செவ்வாய் வீட்டுல இருக்குது. அது 8ஆம் வீடா இருக்கு காலபுருஷ தத்துவத்துல. இவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு கோபம் வெகு சீக்கிரத்துல வந்துடும். எந்த வேகத்துல கோபம் வருதோ அந்த வேகத்துல இவங்களுக்கு கோபம் குறைஞ்சும் போயிடும். தன்னை நம்பியவர்களுடைய தேவைய கண்டிப்பா நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். யார்கிட்டயாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடினமா பாடுபடக்கூடியவங்க. எந்த சூழ்நிலையும் கொடுத்த வாக்கு காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கேட்டை விரைவில் சீக்கிரம் கடன்ல மாட்டிக்கும். அவங்களுக்கு வந்து கடன் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு சீக்கிரம் கடன்ல சிக்கிக்கிறாங்களோ அதே அளவுக்கு மீண்டும் வந்துருவாங்க வெளியே. கேட்டைனாவே பொதுவா கோட்டை கட்டி வாழும் அப்படிம்பாங்க. இந்த கேட்டை பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஜனன ஜாதகத்துல சூரியனும் புதனும் வலுவா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கோட்டை கட்டியே தீரும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு இடம் மனை வாங்கக்கூடிய யோகம் பெற்றவங்களா இருப்பாங்க. வாழ்வின் முற்பகுதி இல்லைனாலும் பிற்பகுதியில கண்டிப்பா அதை அடைஞ்சே தீருவாங்க. எதையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அறிவு திறன் கொண்டவர்கள். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏட்டுக்கல்வியை விட அனுபவ கல்வி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துல நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஆயுதம் பயிலவும் அந்த ஆயுதத்தை எப்படி பிரயோகம் பண்றணும் அப்படிங்கிறதையும் இந்த நட்சத்திர நாளில செய்யலாம். நமக்கே உரித்தான இந்த ஜோதிடம், மாந்திரிகம், மருத்துவம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நட்சத்திர நாளில் நம்ம கத்துக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த மந்திர தகடுகள் அச்சரம்னு சொல்லக்கூடிய மந்திர தகடுகள் வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான நட்சத்திர நாளா இது இருக்கு. இவங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த நாள்ல நட்சத்திர நாள்ல அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு சொல்லக்கூடிய ரகசிய ஒப்பந்தம் இந்த விஷயங்களை வந்து இவங்க அந்த நாள்ல செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல ஒரு சேமதாரியா பார்த்துட்டீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயோட நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு சாதகமான தாரைய பலனா அமையுது. இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்வில முன்னேற வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அருகம்புல் விநாயகருக்கு புதன் கோரையில வச்சு வழிபட்டு வர செல்வம் புகழ் இவங்களுக்கு தேடி வரும். செல்வம் புகழ் தேடி வரப்ப அனைத்து ஐஸ்வர்யங்களும் இவங்களுக்கு கிடைக்கும். இறுதியா அந்த கேட்டை நட்சத்திரத்தை பத்தி ஒரு பாடல், அதாவது முல்லை நன்முறுவல் உமைபங்கனார் தில்லை அம்பலத்தில் உரை செல்வனார் கொள்ளை ஏற்றினார் கோடிகாவ என்று அங்கு இல்லை ஏந்துவாருக்கு ஊனம் ஒன்று இல்லையே அப்படின்னு ஒரு தேவார பாடல் சொல்லுது. பொதுவா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையும் வந்து முன்னுக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சிறப்பா செய்வாங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. சிறப்பான உரை ஐயா. பூபதி ஐயாவுக்கு நன்றிகள். நன்றிங்க. மிக்க நன்றி சார். மிகவும் தெளிவான வழக்கங்கள், நல்ல தெளிவான இதில் இருந்தது. மிக்க நன்றி சார். உங்க அனுபவங்கள் புரிந்ததுக்கு மிக்க நன்றி. நமது குழுவில் நன்றி சார். நமது குழுவில் அடுத்து பேச இருப்பது திருப்பூரை சேர்ந்த சதீஷ் அவர்களை நான் அழைக்கிறேன். நன்றி சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க கேட்டை நட்சத்திரம்.
ஸோ இதை பற்றி முன்னால் பேசின எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ தான் வந்தேங்க, அதனால சார் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தாங்க. ஸோ கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம் மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸோ கேட்டை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இது வந்து கோட்டை அழிச்சு கோட்டை கட்டு, இங்க இருக்கிறத வந்து அழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து கோட்டை கட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெயினாக வந்து கேட்டைனாலே அவ்வளோதான். ஒரு கோடு, ஒரு கோடு போட்டோம்னா கோட்டை அழிச்சு கோட்டை கட்டுவாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாலே கண்டிப்பாக வந்து அது வந்து நடக்கும். ஸோ செப்டிக் டேங்க் அப்படின்னு வந்து அர்த்தங்க கேட்டைனாலே. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வர்றதுனால அது வந்து பாத்ரூமுக்கு வந்து குறிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பாத்ரூம் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணுறது வந்து இந்த நட்சத்திரக்காருக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். புதனுங்கிறது ஒரு அழிக்கிறதம், அதனால அழிக்கிற பொருளை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ கேட்டை புதனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால புதன்னாலே நமக்கு நோயின்னு பார்த்துட்டோம்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குங்க. ஏன்னா இது வந்து ராகுவோட வந்து புதன் ராகு வந்து ஒரு என்ன சொல்றது, புதன் ராகு வந்து ஒரு பகை கிரகம். புதன் ராகுவோட வந்து ஒரு கால பகை திசை அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மாதிரி வந்து ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து புதனோட வீட்டுல இருக்குது மிதனத்துல. ஸோ அதான் வந்து இந்த கேட்டை நட்சத்திரோட தன்மை அப்படின்னா நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கும். மெயினா வந்து அந்த கழிவு நீர் சம்பந்தப்பட்ட பாதைகள்ல, மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பாதைகள்ல வந்து ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய திறமை வந்து இருக்கு. கேட்டை அப்படின்னாலே இந்திரன், இங்க இருக்கிற அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கப்படுறவர்கள் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தாலே வந்து அவன் என்னென்ன உலகத்துல சுகம் இருக்கோ அத்தனை சுகத்தையும் வந்து அனுபவிக்க வந்து பிறந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ புதன் அப்படின்னாலே நம்ம பச்சை கலர் வந்து சொல்லுவோம். இது வந்து செவ்வாய் வீட்டுல வந்து இருக்கிறதுனால அந்த செவ்வாய் வீடு அப்படிங்கிறது விருச்சகம் அப்படின்னு காலபுருஷனுக்கு 8ஆ வரனால ஒரு எதிர்பாராத விபத்துக்களை வந்து சந்திச்சே தீர்வாங்க. லைஃப்ல வந்து ஒரு எதிர்பாராத விபத்துக்கள் வந்து கண்டிப்பா நடந்தே வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேட்டகரி. அந்த எதிர்பாராத விபத்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட லைஃப் பார்ட்னர் காதலா கூட இருந்திருக்கு. திடீர் காதல், எதிர்பாராத காதல் எல்லாம் வந்து அது ஒரு விபத்து. அதாவது ஒரு கம்யூனிட்டி மாறி மேரேஜ் பண்றது, ஒரு மதம் மாறி மேரேஜ் பண்றது, அதெல்லாமே வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்துல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதன் அப்படின்னாலே பச்சை கலர். அப்போ கீரை சம்பந்தப்பட்ட உணவுகள், வல்லாரக்கீரை, இதெல்லாமே இந்த கேட்டை நட்சத்திரத்தோட எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேட்டை பார்த்தோம்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில இது வந்து சந்திரனுடைய கர்மாவை வந்து வாங்கிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சந்திரன்னா என்னன்னா, இவங்க வீட்டுல தாய் சம்பந்தமான உறவுகள்ல பாதிப்புகள் வந்து ஏற்படும். தாயாருக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட், தாயார் வந்து ஒரு விதவையா கூட இருப்பாங்க. அதே மாதிரி தாயாருக்கு வந்து ஹஸ்பண்டோட பிரிஞ்சு வந்து இருப்பாங்க. மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். நீர்நிலைகள் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து நீங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சந்திரனுடைய தருணம். அப்போ வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தோம்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருளை வந்து அதிகமா தானமா கொடுக்கறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேட்டை அப்படின்னாலே வந்து குடைன்னு அர்த்தம். இப்போ குடை வாங்கி கொடுக்கறது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடை யூஸ் பண்றது, குடை தானம் பண்றது, குடையை வந்து அடுத்து எங்களுக்கு ஒரு ஏழை எளியவர்களுக்கு வாங்கி தர்றது, இதெல்லாமே வந்து இந்த கேட்டை நட்சத்திரக்கார் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கேட்டை புதன் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே அது வந்து 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு வந்து மறைபொருள் சார்ந்த, அதாவது மறைபொருள், அந்த 8ஆம் இடமே பார்த்தோம்னா வந்து மறைபொருள் சார்ந்த வீடு. இப்போ அந்த விதமான எண்ணங்கள், அந்த விதமான செயல்பாடுகள் இதெல்லாமே வந்து இந்த கேட்டை நட்சத்திரக்காருக்கு வந்து இருக்கு. ஏன்னா செவ்வாயும் புதனும் வந்து பகை. அப்போ ஒரு செவ்வாயோட வீட்டுல
ஒரு பகைப்பட்ட நட்சத்திரத்தோட நட்சத்திரம் வந்து நடக்குது அப்படின்னா வந்து இந்த மறைபொருள் சார்ந்தது வந்து அதிகமா வந்து இருக்கு. எதையுமே வந்து மறைச்சு மறைச்சு வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தோம்னா இது வந்து ஆழ்துளை கிணறுன்னு சொல்லலாம். ஸோ கடகம் வந்து 6, இது வந்து ஆழ்துளை கிணறு, கிணறு, குளம் இதெல்லாமே வந்து குறிக்கிறது விருச்சிகம். மீனம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கடல்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆழ்துளை கிணறு, ஆழ்துளை கிணறு, குளம், குட்டை இதெல்லாம் குறிக்கிறது பார்த்தோம்னா இந்த விருச்சிகம். இப்போ அது மாதிரி சார்ந்த எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து வந்து இருக்கும். அது மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் வந்து மறைச்சு மறைச்சு வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோபங்கள் பார்த்தோம்னாலும் இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து வருது. இந்த நெசக்காருக்கு கோபங்கள் வந்து அதிகமா வருது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடங்கிறதுனால போராடி தான் வந்து இவங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதை எடுத்தாலும் கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் வந்து வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து அங்க வந்து நீசமாகறதுனால நீங்க வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் வந்து வருந்துவாங்க. ஏன்னா சந்திரன் நீசம், சீக்கிரம் டக்குன்னு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வருந்தக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் வந்து டெய்லியும் இங்க பண்றது வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து மனதை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கோங்க. ஒருநிலைப்படுத்து, அதான் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நல்ல ஒரு கட்டுக்கோப்பா வச்சுட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இல்லாம வந்து இருக்குங்க. இவ்வளவுதான். இதுதான் வந்து நான் என்னுடைய கருத்தா வந்து பதிவு பண்றேன். அதாவது கேட்டை அப்படின்னாலே கோட்டை அழிச்சு கோட்டை கட்டிடுவாங்க. அடுத்து கேட்டைங்கிறது இந்திரன், அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். கேட்டை வந்து குடைதானம் வந்து அதிகமா பண்ணணும். இது வந்து சந்திரனுடைய கர்மா. நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களும் அதிகமா தானமா கொடுக்குறது. உணவுப் பொருள் இதெல்லாம் பண்ணாங்களே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். நன்றிங்கய்யா. நன்றி சார். நன்றி சதீஷ் சார். மிகவும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்களோட இருக்கிற மற்ற சைடில் இருக்கிற கிரீன் ஆஸ்ட்ராலஜி அந்த ஆய்வுகளையும் இங்கே பகிர்ந்துருக்கீங்க. மிக்க நன்றி. தெளிவான விளக்கங்கள், மிகவும் பயனுள்ள பதிவுகள். மிக்க நன்றி சார். நன்றி சார். நீங்க பேசிட்டீங்களா? வணக்கம் மனோவலன் சார். உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்குது போல நீங்க கேள்வி கேட்கலாம் சார். சார் இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கும்போது காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்குங்க சார், இல்லைங்களாங்க சார்? கேளுங்க சார். சார் பொதுவாகவே இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது விபத்தை தருதுன்னு சில இதுல சொல்றாங்க சார். அது உண்மைங்களா? ஐயா, ஆமா சார், உண்மைதான் சார். ஹலோ ஐயா. சொல்லுங்கய்யா. பேசுங்க, கேக்குது, சொல்லுங்க. கேட்டை நட்சத்திரம் என்பது 4 பாதங்களை உடையது. அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதம் ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? சரிங்க சார். 4ஆம் என்பது இரண்டாந்தர நட்சத்திர பாதம் என்று பண்டைய நூல்களில் உள்ளது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்க சார். கேதுவனி நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதமும், புதனி நட்சத்திரங்களாக 4வது பாதமும் கண்டாந்தர நட்சத்திர பாதங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திர பாதங்களில் லக்னமோ லக்ன புள்ளியோ இருக்கக்கூடாது. சரிங்க சார். இவர்கள் வந்து அடிக்கடி இந்த குறிப்பா இப்ப கேட்ட நட்சத்திரத்துக்கு வருவோம். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உள்ளது. 2 அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தனத்தாரையாக வரக்கூடிய, சம்பத்து தாரையாக வரக்கூடியது மூல நட்சத்திரம். அது கேதுனுடைய நட்சத்திரம். இவர்கள் வந்து பணம் வரும் வரும் என்று ஏமாந்து சில நேரத்தில் குறைவான தொகை 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கடைசியில 200 ரூபாய் தான் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஒரு விசித்திரமான வினோதமான நட்சத்திரம்னு சொல்லலாம். நீங்க விபத்து வந்து சொன்னீங்க. விபத்து அப்படின்னாக்கா
இவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து விபத்து தாரையில் பயணிக்கும் போது இவர்கள் கண்டிப்பாக விபத்துன்னு இல்ல, ஒரு சிறிய அளவிலான ஒரு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய, எளிதில் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் என்று கூறலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வந்து இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா முன்கோபியாக இருப்பாங்க. வார்த்தையை விட்டு அப்புறம் வந்து சாரி 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 என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டு பின்னால வந்து டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரு என்னத்த பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு குணம் அவர்களிடம் இருக்கும். பொதுவா வந்து கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதமுள்ள தோஷமுள்ள நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம அந்த கேட்டை நட்சத்திரம் என்பதே மனது ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இவர்கள் இருப்பார்கள். காரணம், இது சந்திரனின் சாபம் பெற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இவர்கள் வந்து மனது ஒருநிலைப்படுத்தவர். சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப வாழ்க்கையின் ஒரு விரக்தி மனப்பாயில் போய் தீய பழக்கங்களுக்கும் ஆளாக வாய்ப்புகள் நிறைய உண்டு. நம்ம ஐயா சொன்னாங்க, சில பேர் வந்து இந்த மது பழக்கம் இதுக்கெல்லாம் ஆளாகி இருப்பாங்க. அதே போல இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது விளையாட்டு வித்தைகள், அதுல வந்து ரொம்ப நாட்டம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயரா கூட இருப்பாங்க. இதுல வந்து நிறைய பேர் நடிகர்கள், சின்ன திரை பெரிய திரை நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய குணம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, கோபமா எடுத்தெறிஞ்சு பேசி நிறைய விரோதிகளை சம்பாதித்துக் கொள்வார்கள். நட்பு வட்டங்கள்ல இவங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. இப்படிப்பட்ட குணாம்சங்கள் உண்டு. குறிப்பாக பாத்தீங்கன்னா, இந்த கேட்டை 4ஆம் பாதம் என்பது சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இவர்கள் இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான பதில். சரியா இல்லையா அப்படிங்கிறது வந்து நாகராஜ் ஐயா சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஐயா நான் கவனிக்கலைங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. அப்படிங்களா? அதாவது நான் கவனிக்கவே இல்லை. கேட்டை 4ஆம் பாதம் என்பது கண்டாந்தர நட்சத்திர பாதம்னு குறிப்பிட்டங்க ஐயா. சரிங்க சரிங்க. கண்டாந்தர நட்சத்திர பாதம்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க ஐயா. அதாவது அஸ்வினி மகம் மூலம் 1ஆம் பாதமும் புதன் கடைசி நட்சத்திரம் பாதம். 4வது பாதமும் கண்டாந்தர நட்சத்திர பாதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டிப்பா. இதுல வந்து லக்ன புள்ளியும் அமைந்தால் அவரோட வாழ்க்கை என்பது சற்று சிரமத்தின் பேரில் தான் வாழ்க்கையை நடத்த நேரிடும். கண்டிப்பா. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இவருக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். விளையாட்டு புத்தி அதிகமா இருக்கும். விளையாட்டு பிரியர்களாகவும் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, மேக்சிமம் வந்து கேட்டை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, இவர்களுக்கு தனதாரையாக மூல நட்சத்திரம் வருவதாக இருக்கிறதுனால அதீத எதிர்பார்ப்பாங்க. ஆனா எதிர்பார்த்த தொகை என்பது சிறிய அளவில் தான் கிடைக்கும். சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா, ரொம்ப கரெக்ட் தாங்க ஐயா. அந்த மாதிரி தனத்தாரை வந்து 2வது நட்சத்திரம் வருதுனால இவருக்கு வந்து இதா இருக்கும். கேதுனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால ரொம்ப அதீத எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனா வரும். ஆனா 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபாய் வரும்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இது வந்து ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு பொருள் ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா, மேக்சிமம் அதிகபட்சமாக இவர்கள் வந்து அரசு பணியில் 10வது இடம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் 10வது இடம் சூரியனுடைய வீடாக அமையறதுனால பெரும்பாலும் இவர்கள் எல்ஐசி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க ஐயா. சரிங்களா ஐயா? கரெக்டுங்க ஐயா, எல்லாமே கரெக்ட் தாங்க. அதே மாதிரி இவர்கள் உடல் வாகு என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் வந்து நல்ல திடகாத்திரமான நல்ல ஆரோக்கியம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எனினும் இவர்களுக்கு வந்து இந்த தோள்பட்டை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னாக்கா, உடலில் நீர்த்தன்மை என்பது குறைவாகவே இருக்கும். அதிகமாக நீர் எடுத்துக்கணும். அதே போல தாய் வழி உறவுகள், தாய் மாமன் உறவுகள் என்பது சரியாக இவருக்கு பேணப்படாது. அதாவது மாமன் மச்சான்னு சொல்றாங்க இல்லைங்களா, மாமன் மச்சான் இவர்கள்லாம் வந்து சரியான நிலையில் இருக்க மாட்டார்கள் என்று ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அதை இன்லாஸ்ன்னு சொல்றாங்க. அவர்கள் நல்லா சரியாக வாழ்ந்தவர்கள் இல்லை. அதே மாதிரி தாய் வழி உறவுகள் வந்து சரியாக அமையாது. காரணம், இது வந்து மரபணு ஜோதிடத்தின்படி கேட்டை நட்சத்திரம் சந்திரனின் சாபம் பெற்றதால் இந்த நிலை என்று கூறப்படுகிறது. சரிங்களா?
ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அதுக்கான பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா. இந்த பதில் தான் சொன்னேன். ஐயா அவரே சரியான டேலண்டானவருங்க ஜோதிடத்துல. ஜோதிட மிகப்பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான். பொள்ளாச்சி மணவாளன் அப்படின்னாவே நல்லது. அது நம்ம தமிழ்நாடு தெரியாத ஜோதிடர் இருக்காங்க. கேட்டை வந்து அதாவது முன்னாடி மூல நட்சத்திரம், பின்னாடி பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். அதாவது பாவகத்திரி நட்சத்திரத்துல வந்து மாட்டிருச்சு. பின்னாடியும் வந்து பாவகத்திரி நட்சத்திரம், முன்னாடியும் வந்து. ஸோ செவ்வாய்ங்கிறது ஒரு விபத்தை கொடுக்கு, கேதுங்கிறது ஒரு சட்டசுக்களை வந்து கொடுக்குங்க. அதனாலதான் இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து விபத்துக்களை வந்து அடிக்கடி வந்து கொடுக்கற காரணம் வந்து அது வந்து இன்னும் பின்னும் வந்து பாவகத்திரி நட்சத்திரங்கள் வந்து மாட்டிருச்சு. சார் சார் ஒரு நிமிஷம் சார். அது என்ன அப்படின்னா கேட்டை 4ஆம் பாதம் வந்து அந்தகாம்ச பாகையில வந்துருதுங்க சார். அது அந்தகாம்ச பாகையில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது வந்து ஒளியற்ற நிலையே, அது செயல்படாது. இப்ப வந்து கேட்டை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு 26, 41, 30 பாகை எப்படி அந்தகாம்சத்தாக அவிமிர்த்து பிளஸ் 27 30 இருக்குங்க சார். அது தியாசிய பாதமாகவும் வருது. அப்ப அது வந்து ஒரு ஒளிவற்ற ஒரு நிலை. அப்ப அது இருக்கும்போது அந்த கிரகம் வந்து தன்னுடைய செயலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்குங்க சார். நீங்க சொல்றது கரெக்டுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க சார், கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார். அதான் வந்து இந்த கண்டாந்த நட்சத்திரம்னு சொன்னாலே கிட்டத்தட்ட இந்த அபமிருத்தியு வரும். நீங்க சொன்னது முற்றிலும் சரி. ஓகே சார், நன்றி சார். நன்றி. புதனுடைய 4 பாதங்களும் வந்து உங்களுக்கு அபமிருத்தியு தரக்கூடிய ஒரு இதுதான். அதனாலதான் வந்து இவங்க வந்து இரவில் பயணம் செய்யக்கூடாது. இரவில் அடிக்கடி விபத்தை சந்திப்பார்கள். கண்டிப்பா. ரெண்டாவது என்னன்னா, அதே காலபுருஷன் 8வது வீடு புதன் செவ்வாய் அப்படின்னு வரும்போது, இளைவு அப்படின்னு வரும்போது, சம்பந்தம் வரும்போது, இவர்கள் வீட்டில் வந்து கண்டிப்பா ஒரு ஆழ்துணை கிணறு இது மாதிரி நீர் வற்றாத நீர் வந்து கண்டிப்பா இருக்கும். இவர்கள் வந்து கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து 4 பாதத்துல பிறந்தாலும் சரி, இவர்கள் வந்து கண்டிப்பா சொந்த வீடு உங்களுக்கு இருக்கும், நிச்சயமா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இருந்தாலும் கட்டி விடுவாங்க, கஷ்டப்பட்டாலும் கட்டிடுவாங்க. அப்படி ஒரு தன்மை வாய்ந்த நட்சத்திரம் வந்து கேட்டையினுடைய நட்சத்திரம். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால உங்களுக்கு நுண்ணறிவு ரொம்ப அதிகம். படிக்காமலேயே படிச்சிருந்தாலும், உதாரணமா ஒரு SSLC படிச்சிருக்காரு, 11th படிச்சிருக்காரு அப்படின்னாக்கா MA ரேஞ்சுக்கு பேசுவார். சரிங்களா ஐயா? இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்துங்க ஐயா. பட்டு அறிவு என்பது அதிகமாக இருக்கும். சரிங்களா ஐயா? அதிகமாக. சரிங்களா ஐயா? கரெக்டுங்க சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார். மணவாளன் சாருக்கு அவரோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். ஆமாங்க சார். நன்றிங்க சார். வேற எதுவும் கேள்வி இருந்தா, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா சார்? வேற யாருக்கும் கேள்வி இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் சார். இது மட்டும்தான் சந்தேகங்களா? மற்ற விஷயம் கேட்கலாமாங்க சார்? ஜோதிடத்துல கேட்கலாமே. கேளுங்க சார். நீங்க கேளுங்க சார். ஐயா மணவாளன் ஐயா, அவர் வந்து ஸ்ரீராம் ஐயாங்கிற மாந்தி ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. ஆமா, தமிழ்நாட்டிலேயே மாந்தி அப்படின்னு நம்பரும் அப்படின்னாவே சாரதா. நல்லதுங்க சார், சந்தோஷம். ஆமாங்க, மாந்தி சாயா நடி இதை பத்தி எல்லாம் கேட்கணும். அவரோட என்ன வேணா கேட்கலாம். ஓகே சார். ஒவ்வொரு வாரமும் அவர் பேசுவாருங்க. சரிங்க சார். எந்த கேள்வி கேட்டாலும் பதிலுக்கு அவர்கிட்ட கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்க சார். உங்களை மாதிரிங்க, நீங்க எந்த அளவுக்கு டேலண்டோ அதே மாதிரி அவரு உங்களுக்கு ஈக்குவலான டேலண்ட் தான் வருமா. நம்ம கட்டுறது சும்மா சிறு அளவு கம்மிங்க சார். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்களுடைய இது என்னங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கோ அதே மாதிரி அவரு நல்ல மாந்தியில ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க ஐயா. ஆமா, நிறைய கேட்கலாம்.
ஒவ்வொரு வாரம் மீட்டிங்ல வந்து நம்ம என்ன வேணா கேட்டுக்கலாம். சரிங்க சார். சரிங்கய்யா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்காங்க ஐயா? கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். பொதுவா ஜோதிடத்தினுடைய ஓகே. அம்சம் ஏதாவது இருக்கோ, அது சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு உட்பட்டு என்னால் பதில் உரைக்க இயலும். ஐயா, ஒரு தசாபுத்தி நடக்குதுங்க ஐயா. சரிங்க. தசாநாதனுக்கு புத்திநாதன் 6, 8, 12 இருந்தால் அந்த தசாநாதன் செயல்பாடுகள் முறியடிக்கப்படுங்களா? கண்டிப்பா, நிச்சயமா முறியடிக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது ஒரு சரிங்க. தசை நடக்கிறது என்றால், ஒரு தசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, அது சரி. எத்தனாவது தசைன்னு பார்க்கணும். அந்த தசாநாதன் என்பவன் அந்த லக்னத்துக்கு சுவரா அசுவரான்னு பார்க்கணும் ஒண்ணு. ஓகே சார். எந்த பாவாதிபதி பாவாதிபதின்னு பார்க்கணும் ஒண்ணு. சரிங்க. திசாநாதனை மீறி புத்திநாதன் பலனளிக்க மாட்டார். கரெக்ட். எஸ். புத்திநாதனை மீறி அந்தரநாதன் பலன் அளிக்க மாட்டார். சார், இதுல ஒரு சின்ன கருத்து. சில ஜோதிடர்கள் வந்து புத்தி தான் மிகவும் வலிமை வாய்ந்தது. தசை ஆமா, அது ஒரு சொல்றது உண்டு உண்டு உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க சார். சொல்றாங்க. அதாவது திசாநாதன் எடுத்துட்டாக்கா, சரிங்க திசாநாதன் சார். முக்கியம். அதுல உள்ள ஒரு உட்பிரிவு தான் புத்திநாதன். அந்த புத்தி. புத்தியின் உட்பிரிவு தான் வந்து திசா, புத்தி, அந்தரம், அந்தராத்தம், சூட்சம், பிராணம், புத்தி, தேகம்னு போடுவாங்க. ஆமாங்க சார். அப்படி போகும்போது திசையும் புத்தியும் 6, 8, 12 அமரக்கூடாது ஒண்ணு. அந்த சரி. திசாநாதன் நடத்தக்கூடிய சரி. திசாநாதன் அந்த சரி. லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியாக வரக்கூடாது. ஓகே சார். சரிங்க சார். அப்படி இருந்தாலும் அந்த திசை என்பது அதாவது என்னன்னா சரியான பலனை கொடுக்க முடியாது. சரிங்க சார். சரிங்க சார். இந்த இந்த திசாநாதன் பாத்தீங்கன்னாக்கா, அந்த திசாநாதனும் புத்திநாதனும் நட்பு கிரகமாக இருக்க வேண்டும். அப்பதான் கால நட்பு திசைன்னு சொல்லலாம். பகையா போச்சு புதன் திசையில் செவ்வாய் புத்தி, புதன் திசையில் ராகு புத்தின்னு வந்துச்சுனாலே சரிங்க சார். இது காலப்பகை நட்சத்திரம் என்று சொல்லலாம் ஒண்ணு. கண்டிப்பா சார். தூக்கி பார்க்கணும். அடுத்த வாரம் வந்து மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி சரிங்க சார். எதிரிடை நட்சத்திரங்கள்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சார். ஓகே. எதிரிடை நட்சத்திரங்கள் அதை பத்தி நம்ம ஒரு விரிவாக நம்ம பேசலாம். ஏன்னா இப்ப டைம் இல்ல, முடிக்கணும் அவங்க. அதுக்காக சொல்றேன். எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். ஆமாங்க ஐயா, 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 அது தெரியுது, நீங்க பேசுறதுலே தெரியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நல்ல ஞானம் உள்ளவர்னு. கொஞ்ச நாள் வந்து தயானந்த ஜோதி அவர்கிட்ட நான் ஒரு 2, 3 வருடங்களாக அவர்கிட்ட நான் அந்த வகுப்புகளுக்கெல்லாம் போயிருக்கேன். சரிங்க. அவரு கடைசியா அதுக்குள்ள அவரு அதனால வந்து அந்த எதிரடை வந்து எனக்கு ரொம்ப பிரியம். நீங்க அதை கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் நிறைய. நீங்க எனக்கு சொல்லுங்க. இது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஏன்னா நான் அந்த காலத்துல படிச்சது கொஞ்சம் கொஞ்சம் மறதியும் உண்டு இல்லைங்களா, சொல்லணுமா இல்லையா? சார் தெரிஞ்சே சொல்லுங்க சார். ஏதோ ஒண்ணு இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னா, ரெண்டாவது ஐயா, என்னன்னா, உங்க நம்பர் வாங்கிக்கோங்கய்யா. ஐயாவோட நம்பர் வாங்கிக்கோங்க நீங்க. சரிங்க. மணவாளன் சார், பாத்தீங்கன்னா, அவர் நிறைய சொல்லுவாருங்க. 1 hour 2 hourக்கு மேல நிறைய நல்லா போகுங்க. சார் number சொல்லுங்க சார். ஐயா ஒரே நிமிஷம். அதாவது இந்த புதனுடைய நட்சத்திரம் இப்ப இன்னைக்கு பாத்துட்டோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். சார் இல்ல, உங்க நம்பர் கொடுத்துருங்க சார். சதா இல்ல பேசுங்க, உங்க நம்பரை கொடுத்துட்டு பேசுங்க. ஓகேங்கய்யா, சரிங்கய்யா. உங்க நம்பர் கொடுத்துட்டு நீங்க பேசுங்க. நம்பர் எழுதிக்கோங்க மணவாளன் ஐயா. சொல்லுங்க சார். 77 சார் தமிழ்ல சொல்லுங்க. 770 77 8 77 8 770 8 77 77. சரி. 770 877 770 877 877. ஓகே சார். 6 இல்ல முதல்ல இருந்து சொல்லுங்க சார். 770 770 எழுதிட்டேன். ஓகே. 877 877 ஐயா. 877. ஓகே. 6 6 3 4ங்க. 444. ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. 7 7 0 8 7 7 6 4 4 4. ஓகே.
ஓகே. தமிழ்லயே யாரு சொல்றது இல்லையே. தமிழ்ல செல் ஆறு எல்லாருமே தமிழ்ல சொல்ல எனக்கு பிடிக்குமா? ஏன்னா மொபைல் நம்பர் இப்ப டெலிபோன் நம்பர் எல்லாம் சொல்லும்போது இங்கிலீஷ்ல சொல்லி சொல்லி பழக்கமாயி எல்லாருமே போய் இங்கிலீஷ்ல தான் சார் சொல்றாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா அது பழக்கத்துக்கு வந்துருச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா ஆ, ஆமா சரி சரி சார், தூரம் பார்த்துக்கலாம். ஓகே சார். சரிங்க சரி சார். சார், தூரம் பேசலாம். ஓகே. சரி. ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். முடிச்சுக்கலாம் சார். ஓகே சார். நன்றி ஓகே. நன்றி. இதுவரை இதுவரை அமைதியாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வழக்கம் போல நமது ஜோதிட வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் தெளிவான விளக்கங்கள், கேட்டை நட்சத்திரம் பற்றி விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இந்த காணொளியில் மற்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பார்த்து பகிருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி சார். அனைத்தும் வணக்கம். நன்றி சார். நன்றி சந்தோஷம். சார். நன்றி. நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி சார்.